ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் அப்டேட்டோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஜஸ்ட் 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு தெரியுமா? 2423 வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது நீங்க வந்து ஆன்லைன்ல தான் நீங்க எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து 2nd ஆஃப் ஜூன்ல இருந்து 23rd ஆஃப் ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கு அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 24 ஜூலைல இருந்து 4th ஆகஸ்ட்குள்ளார நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்கு அப்படின்னு தெரியணும்னா நீங்க அனெக்சர் 3 அதை வந்து நீங்க வந்து கோத்ரூ பண்ணணும். அனெக்சர் 3 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனோட லாஸ்ட் செக்ஷன். ஓகேங்களா? லாஸ்ட் செக்ஷன் அப்படிங்கறதுனால எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமா 365 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. நீங்க வந்து பிளாக் சைட்ல செக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகபிள் அப்படிங்கறத பார்த்துட்டு அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 3 போஸ்டிங் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேண்டீன் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ஏஜ் வந்து 18ல இருந்து 25க்குள்ளார, பே ஸ்கேல் வந்து லெவல் 1, மெட்ரிகுலேஷன் வந்து எஜுகேஷனல் லெவலா இருந்தாலே போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 13 வேகன்சிஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ப்ராசஸிங் இதுல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 18 to 30, லெவல் 6 பே ஸ்கேல் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க கிராஜுவேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு. அந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மீதி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க மேல வந்தீங்கன்னா மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ல எவ்வளவு இருக்கணும், அதாவது ஒரு போஸ்டிங்க்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நார்மலா எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன்ல எப்படி இருக்குமோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து ஆன்லைன்ல தான் எல்லா எக்ஸாமும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒன் டைமா வந்து உங்க யூசரை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்களா? அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்கெங்க எழுதலாம் அப்படிங்கிற சென்டர் டீடைல்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸாம்க்கு நீங்க தான் அப்ளை பண்ணும்போது 3 சென்டரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க போஸ்டிங் வந்து ஒண்ணுக்கு மேல போஸ்டிங்க்கும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அபிஷியல் அதாவது ஃபீஸ் வந்து எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 rupees வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு டோட்டலா வந்து 200 மார்க்ஸ்க்கு 60 மினிட்ஸ் டைமில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒருவேளை மெட்ரிகுலேஷன் லெவலா இருந்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு என்னென்ன கேட்பாங்க, அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மெட்ரிகுலேஷன் லெவல்ல என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க ஹையர் செகண்டரியா இருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரிக்கு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க கிராஜுவேட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து ரொம்ப பெருசுதான். பட் நீங்க வந்து டீட்டெயில்டா உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நான் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, என்னைக்கெல்லாம் அப்ளை பண்ணும், என்னைக்குள்ள வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன், சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் எங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை டீட்டெயிலா நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.